கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு நிலைமையிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனை நாம் உயர்த்தும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய அனுதின வேலைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்ம நடத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் தாமே அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளை நாம் துவங்கி இருக்கும் பொழுது கூட இந்த நாளிலே நாம் கடந்து போகின்ற எல்லா வழிகளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அவர் தாமே நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கின்ற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு அளவிற்கு அவர் வந்துவிட்டு பிற்பாடு நான் வர முடியாது என்று சொல்லி, வரவில்லை என்று சொல்லி அவர் கடந்து போகின்ற தேவன் அல்ல. நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், அதற்கு பிற்பாடும் கூட நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். தேவன் என்னோடு கூட இருக்கின்றவர். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய மகிமையை, மகத்துவத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது நம்முடைய எண்ணத்திற்கு அது மேலானதாய், மிகவும் மேலானதாய் காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. நம்மால சிந்தித்து பார்க்கவே முடியாது. அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது, அவருடைய அதிசயங்கள் அவ்வளவு பெரியது. அவர் மகிமையில வீற்றிருக்கின்றவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவர். இந்த தேவனுடைய சமூகத்திலே தானே இந்த காலை வேளையில நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். 94வது சங்கீதத்தின் 18வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 94 verse 18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரிடத்துல நாம் பேசும் பொழுது, ஆண்டவரிடத்துல நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை நம்ம சொல்றோம். ஒரு நண்பனிடத்துல பேசுவது போல, அல்லது நம்மோடு கூட மிகவும் நெருக்கமாய் இருக்கின்றவர்களிடத்துல பேசுவது போல, இந்த இடத்துல தாவீது சொல்லுகின்றார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, என்னுடைய கால் சறுக்குகிறது, நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதா இருக்கிறதா. இந்த நாளிலும் கூட அநேக இடங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம், அநேக காரியங்களை கவனிக்க இருக்கின்றோம். அதன் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய கால் சறுக்குகிற போது அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அநேக வேளைகளில இதை நாம் உணர்ந்தவர்களாக காணப்படுறோம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வீழ்ந்து போவேன் என்று சொல்லி எண்ணினேன். ஆனால் கர்த்தர் என்னை காத்துக் கொண்டார், கர்த்தர் என்னை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அவருடைய கிருபை தாமே நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபை தாமே நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது அது நம்மை தாங்கக்கூடியதாய், நம்ம வழி நடத்தக்கூடியதாய் இருக்கட்டும். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். தேவன் நம்முடைய எல்லா காரியத்திலும் அவருடைய கிருபை